வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பொருள் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? ட்ரூஃபீல்ட் ஷாப்போட சீபாக்தான் ஜூஸ் பத்தி தான். நீங்க ஒரு ஹெல்த் அட்வைசரா இருந்தா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சயின்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ், எப்படி இது உங்க கிளையண்ட்ஸ் கிட்ட கொண்டு போலான்னு பார்க்கலாம். வாங்க. கண்டிப்பா. சீபக்தான் பேரை கொஞ்சம் புதுசா இருக்கலாம். இது ஹிப்போபே ராம்னாய்ட்ஸ்னு சொல்ற ஒரு செடி. அதோட பழம் சின்னதா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட ஊட்டச்சத்து இருக்கு. ஒரு புதையல் மாதிரி. ஜூஸ் டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பாதான் இருக்கும். ஆனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது வேற லெவல். சரி, ட்ரூஃபீல்ட் ஷாப்போட இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. 100% நேச்சுரல்னு சொல்றாங்க. எம்ஆர்பி 480 ரூபாயா. ஆனா அதுல ISO GMP சர்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹெல்த் அட்வைசர்ஸ்க்கு இது எந்த விதத்துல யூஸ் ஆகும்? நிச்சயமா. அது சும்மா ஒரு லோகோ இல்ல. ISO GMPனா இந்த ஜூஸ் ரொம்ப ஹையான ஸ்டாண்டர்ட்ல சுத்தமா சேஃபா தயார் பண்றாங்கன்னு ஒரு கேரண்டி. நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட பாருங்க இது GMP சர்டிஃபைடுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உங்க மேலயும் இந்த ப்ராடக்ட் மேலயும் தானா ஒரு நம்பிக்கை வரும். அது உங்க கிரெடிபிலிட்டியை ரொம்பவே அதிகமாக்கும். ஆமா, அது கரெக்ட். ஒரு ஆதாரம் இருக்கும்போது நம்மளும் தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரி, இதுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷல்? ஆரஞ்சோட 10-15 மடங்கு வைட்டமின் சி அதிகம்னு சொல்றீங்களே, நிஜமாவா? ஆமா, அதுதான் இதோட ஹைலைட்டே. அவ்ளோ வைட்டமின் சி எதுக்குன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா பளபளப்பா இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வைட்டமின் இ இருக்கு. அது நம்ம செல்களை டேமேஜ்ல இருந்து காப்பாத்தும். ஒரு பாடிகார்டு மாதிரி. ஓகே, விட்டமின் சி, இ போயிடுச்சு. அடுத்து அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பா ஒமேகா 7 பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப ரேராமே, செடிகள்ல கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்களே. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. ஒமேகா 7 அதாவது பால்மிடோலிக் ஆசிட், இது தாவரங்கள்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இதுதான் இந்த சீபக்தான் ஜூஸை தனித்து காட்டுது. இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, முதல்ல ஸ்கின், சருமம் நல்ல ஈரப்பதத்தோட சாஃப்டா எலாஸ்டிக்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் புண்கள், தீக்காயங்கள் சீக்கிரம் ஆறுறதுக்கு உதவும். அப்படியா? ஸ்கின்னுக்கு மட்டும்தானா? இல்ல, அது மட்டும் இல்ல. நம்ம கண்ணு, வாய், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த சளிச்சவ்வுகள், அதோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது நல்லது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸை மேனேஜ் பண்ண உதவலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண கூட இதுக்கு பங்கு இருக்குன்னு சில ஸ்டடி சொல்லுது. சோ இது ஒரு ஆல்ரவுண்டர். அடங்கப்பா, அப்போ இது மேலுக்கு மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளேயும் நிறைய வேலை செய்யுது. ஒமேகா 369 கூட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதுவும் பேலன்ஸ்டா? ஆமா, அந்த 369 சரியான விகிதத்துல இருக்கிறதுனால உடம்புல தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தை குறைக்கும். பிரெயின் ஹெல்த்துக்கும் நல்லது. இதோட சேர்த்து பீட்டா கெரோட்டின் மாதிரி கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கு. இது கண் பார்வைக்கு, ஸ்கின்னுக்கும் நல்லது. அப்புறம் ஃப்ளாவனாய்ட்ஸ், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ்னு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா நம்ம உடம்புல செல் டேமேஜ் நடக்காம பாத்துக்கிறது இல்லையா? சிம்பிளா சொன்னா அப்படிதான். நம்மள நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற சின்ன சின்ன வீரர்கள் மாதிரி. இத்தனை சத்தும், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஒமேகாஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜூஸை ஒரு பவர் ஹவுஸ் ஆக்குது. இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னா அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் லிஸ்டும் பெருசா இருக்குமே. ஸ்கின் நல்லா இருக்கும், ஏஜிங் குறையும், ஹார்ட், டைஜஷன், இம்யூனிட்டி, பிரெயின் ஃபங்க்ஷன், வெயிட் மேனேஜ்மெண்ட், இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு ஹெல்த் அட்வைசர் இதையெல்லாம் எப்படி அவங்க கிளையண்டோட தேவைக்கேத்த மாதிரி சிம்பிளா சொல்லலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல அந்த ISO GMP சர்டிஃபிகேஷன் பத்தி கண்டிப்பா சொல்லணும். அது நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்து கிளையண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்தையும் லிஸ்ட் போடாம. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு வர்றாங்கன்னா, இதுல ஒமேகா 7 இருக்கு, அது உங்க ஸ்கின்னோட ஈரப்பதத்தை லாக் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அடிக்கடி சளி பிடிக்குது, இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னா, இதுல பாருங்க ஆரஞ்சை விட 15 மடங்கு வைட்டமின் சி இருக்கு, இது உங்க எதிர்ப்பு சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணும்னு சொல்லலாம். ஓ, அப்போ ஸ்பெசிஃபிக்கா அவங்க பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வு கொடுக்கும்னு சொல்றது? அதேதான், அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தணும். இயற்கையின் ஆற்றல் மையிற மாதிரியோ, ஆரஞ்சு விட 15 மடங்கு வைட்டமின் சி மாதிரியோ சில ஈஸியான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, ஒரே ஒரு ஜூஸ்ல உங்க ஸ்கின், ஹார்ட், இம்யூனிட்டி எல்லாத்துக்கும் சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதோட வேல்யூவை புரிய வைக்கணும். சூப்பர் ஐடியா. சப்போஸ் கிளையண்ட் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு, அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? அங்கதான் அந்த 100% நேச்சுரல் சர்டிஃபைடு பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் யூஸ் ஆகும். இது முழுக்க முழுக்க இயற்கை.
எந்த சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு சொல்லலாம். அந்த முதல் பாட்டில்ல அவங்க ஃபீல் பண்ற பாசிட்டிவ் சேஞ்ச் அவங்கள திரும்ப வாங்க வைக்கும். அந்த இடத்துல நம்ம சர்டிஃபிகேஷன் பாயிண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கும். ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ட்ரூஃபீல் ஷாப்போட சீபக்தான் ஜூஸுங்கிறது சும்மா ஒரு பழ ஜூஸ் இல்ல. இது வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், அதோட அந்த ஸ்பெஷல் ஒமேகா 7 மாதிரி உடம்புக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு காம்போ. நிச்சயமா ஸ்கின்ல ஆரம்பிச்சு ஹார்ட், டைஜஷன், இம்யூனிட்டின்னு உடம்போட பல பாகங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. முக்கியமா இது 100% நேச்சுரல், ISO GMP சர்டிஃபைடுங்கிறதுனால ஹெல்த் அட்வைசர்ஸ் கண்ணை மூடிட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது அவங்க கிரெடிபிலிட்டியை பாதிக்காது, மாறாக அதிகரிக்கும். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ ஊட்டச்சத்து நிறைஞ்ச சுத்தமான இயற்கையான ஒரு பொருளை உங்க டெய்லி லைஃப்ல சேர்த்துக்கிட்டா உங்க ஹெல்த்தும் எனர்ஜியும் எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்க ஹெல்த் கோல்ஸ் ஆடிய இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.